தொட்டு முதலமைச்சர் பதவியை சென்னம்மாவிடம் வாங்கினார். இதிலிருந்து யார் நன்றியுடையவர்களாக இருந்தார்கள் அரசியலில் என்பதை தீர்மானிக்க வேண்டிய சக்திகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். பொதுச் செயலாளர் வந்ததிலிருந்து 11 தேர்தலை சந்திச்சிருக்கார். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊராட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று 11 தேர்தலை சந்திச்சிருக்கார். 11 தேர்தலிலும் படுதோல்வியை அடைந்தார். வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய கோவிந்த நகரம் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களை, இங்கு குழுமி இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களை, இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்ற கழக தலைவர், கழகத்தினுடைய தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எந்நாளும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல கட்சிகள் தமிழகத்தில் உருவாகி தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற கட்சிகளின் இயக்கங்களில் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்த நன்மைகளை எடை போட்டு பார்த்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் மக்கள் என்று மக்களாகிய நீங்கள் நீதிபதியாக இருந்து நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய அரசியல் வரலாற்றில் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் 2 தடவை ஏற்பட்ட போது என்னை முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமித்தார்கள். மீண்டும் அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பிற்கு ஏற்கக்கூடிய தகுதி பெற்றபின் நானாகவே சென்று அந்த முதலமைச்சர் பதவியை அம்மாவிடம் தந்துவிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் மீண்டும் 3ஆம் முறையாக ஒரு முதலமைச்சராக பொறுப்பிற்கு சின்னம்மா அவர்கள் தான் என்னை நியமித்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்தது. மீண்டும் அவர்கள் கேட்டார்கள், சத்தமெல்லாம் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆக முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கே திருப்பி கொடுத்த ஒரே நபர் இந்தியாவில் நான் ஒருவன் தான். ஆனால் இன்றைக்கு என்ன தேர்தல் பிரச்சாரக்கார் வரல, யாரு சொல்லுங்க பாப்பா, பழனிசாமி ஊர்ந்து 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 போய் காலை தொட்டு முதலமைச்சர் பதவியை சென்னம்மாவிடம் வாங்கினார். அந்த அம்மா இது வரைக்கும் யார ஒரு ஆம்பளை கூட தொட்டதில்லை. அவர் பழனிசாமியா அப்படி இழுத்து வந்து இவரதே முதலமைச்சர் சொல்லி நியமித்தார்கள். நியமித்த சின்னம்மா அவர்களை எதையோ பார்த்து குறைக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு நன்றியுள்ள மனிதன் அந்த மனிதன். இதிலிருந்து யார் நன்றியுடையவர்களாக இருந்தார்கள் அரசியலில் என்பதை தீர்மானிக்க வேண்டிய சக்திகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவரிடம் போய்தான் இப்பொழுது நம்ம ஆளு எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு யாரு, நாராயணசாமி, நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ஆமா, அவர் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். அவர்தான் இப்ப அவர்கிட்ட போய் சேர்ந்திருக்காரு. இவர்கிட்ட போய் நன்றி கட்ட ஒரு மனிதர் அரசியல்வாணியில் இருக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தில். அவர் பொதுச் செயலாளர் இருந்தார். பொதுச் செயலாளர் வந்ததிலிருந்து 11 தேர்தலை சந்திச்சிருக்கார். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊராட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று 11 தேர்தலை சந்திச்சிருக்கார். 11 தேர்தலையும் படுதோல்வியை அடைந்தார். நான் செவனேன்னு ராமநாதபுரம் போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டேன். அங்க வந்து அவருடைய அறுவரடி உதயகுமார், ஐயோ 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தாங்க. அந்த 6 பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் 6 பன்னீர்செல்வமும் பன்னீர்செல்வம் பார்த்து எப்படியாவது பன்னீர்செல்வத்தை தோக்க வைக்கணும். என்ன நடந்தது? அங்கே போட்டியிட்ட அதிமுக சார்பில் போட்டியிட்ட அந்த நபரும் இவர் கூட்டி வந்த அந்த 6 பேரும்
டெபாசிட் தொகையை இழந்தார்கள். அதுதான் வரலாறு. இங்க நம்ம அண்ணன் நாராயணசாமி அவர் போய் சேர்ந்திருக்கிற இடத்துல அவரை வம்ப பிடிச்சி வச்சு யாரெல்லாம் பாக்குறாங்க, யாரு காசு நிறைய வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் கூட்டு வந்து தேர்தலிக்க வைக்கிறது பழனிசாமியுடைய வேலை. அவர் போய் மாட்டிக்கிட்டாரு. அவரும் கெப்பாசிட்டி வந்துட்டாரு. உங்களையெல்லாம் சந்தித்து நான் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, முதலமைச்சராக இருந்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு நான் நன்றியுடையவனாக நடந்திருக்கிறேன். நீங்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறேன். 100% நிறைவேற்றி இருக்கிறேன். இன்றைக்கு தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் தொகுதியில் அத்தனை கல்வி நிறுவனமும் இன்னைக்கு அரசு கல்வி கவர்மெண்ட் காலேஜா வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா உப்பார்வெட்டி வழக்குல இருந்து 4 வளைய ரோடு, அந்த ரோடு 2 பக்கமும் இன்னும் நிறைய வரப்போகுது. அந்த பக்கம் இந்த ரோடு யார் போட்டது? போன தேர்தல் வரும்போது கோரிக்கை அமைக்க வச்சாங்க. ஆக நிறைய பேசிட்டே போன ஏகப்பட்டது. அவர் கொஞ்சம் பொய்ய சொல்லிட்டு இருக்காரு இந்த பிரச்சாரத்தில் வரும்போது. நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு. எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் தேனி மாவட்டத்திற்கு, அதுவும் குறிப்பாக கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை கொண்டு வந்த ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நான் தான். இந்த 5 ஆண்டு காலத்தில் கோவிந்தநகரம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு பயணியில் நிழற்குடி கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கதிரடிக்கும் களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார வளாகம் மேம்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கு தேவையான கால்நடை மருத்துவமனை கட்டி கொடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய கோவிந்தநகர் நகராட்சிக்கு 4 புறமும் சாலை வசதி. கோவிந்தநகர் ஊராட்சியில் உள்ள 16 வார்டுகளுக்கு பேரூராக அமைக்கப்பட்டுள்ளது. கோவிந்தநகர் ஊராட்சி நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் முல்லை பெரியார் ஆற்றில் இருந்து கோவிந்தநகர் ஊராட்சிக்கு தேவையான குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வைகை ஆற்றில் உரைகிணறு அமைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி கொடுக்க வேண்டும் என்று இன்றைய கோரிக்கை வைக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் வைகை ஆற்றிலும் புதிதாக கூடுதலாக உரைகிணறு அமைத்து பொதுமக்களுக்கு உரிய தண்ணீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட திட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு திடக்கல்வி மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, என்ன திட்டம் தந்தால் பொதுமக்களுக்கு பயன்படும் என்பதை எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவா சொல்லிட்டாரு. அதை மறுபடியும் நான் சொல்வது சொன்னால் நன்றாக இருக்காது என்பது தவறு. முன்மொழிஞ்சு நான் வலுமொழிஞ்சு, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களே ஒருவனாக இருக்கின்ற என்னுடைய பணியை மேம்படுத்தி சிறக்க செய்து முடிப்பதற்கு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிறார். தளபதி ஸ்டாலின் மீண்டும் 2ஆம் முறையாக முதலமைச்சராக வருவதற்கு உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட என்னை மீண்டும் இந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் தளபதி அவர்கள் எடுத்து இருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் புதிய சூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அமோக ஆதரவு வெற்றி பெற செய்வார். உங்களுடைய காலம் தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம்.